கதை ஆரம்பிக்குது. ஒரு பயங்கர கும்பலை பிடிக்க சூப்பர் போலீஸ் கேப்டன் ஒருத்தர் சீறி பாய்றாரு. அவரு கை கலப்புல துப்பாக்கி சுடுறதுல சர்க்கரை பொங்கல். கும்பல் முழுசா கீழே விழுந்துச்சு. டேய், அப்புறம் என்ன நடக்குதுன்னா அவருக்கு உதவி பண்ற லேடி போலீஸ் ஒருத்தி கும்பல் தலைவனை பிடிக்க போராடுறாங்க. ஆனால் அந்த கும்பல் தலைவன் அவங்களை தூக்கி வீசுறான். அந்த நேரம் கேப்டன் ஒரு லயன் மாதிரி ஜம்ப் பண்ணி அவங்களை காப்பாத்துறாரு. அவருக்கு கழுத்துல காயம். சில நாள் கழிச்சு கோர்ட் கேஸு. கேப்டனுக்கு கழுத்துல காயம். ஆனா சாட்சி இல்லன்னால கும்பல் தலைவன் விடுதலை. நம்ப முடியலையே. நடுவரும் அட்வொகேட்டும் ஜூரியும் கோர்ட்ல இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு நிற்பாங்க. எல்லாரும் நீதி நிலைநாட்டணும்னு நினைச்சாங்க. ஆனா கும்பல் தலைவனை விடுதலை பண்ணிட்டாங்க. இந்த அனுபவம் சோவோட மனசுல சீன நீதிமண்டலத்துல இருக்கிற குறைகளை பத்தி ஒரு சந்தேகம் போட்டுருச்சு. அதிகமா யோசிச்சு அவன் வாழ்க்கையையே மாத்திடும் முடிவு எடுத்தான். போலீஸ் வேலையை விட்டுட்டு சட்டப்படிப்பு படிக்க போறேன்னு சொன்னான். உள்ளே இருந்து நீதிமண்டலத்தை சீர்படுத்தணும்னு. 7 வருஷம் கழிச்சு பெரிய பல்கலைக்கழகத்துல படிச்சு முடிச்சு சாங்காயில இருக்கிற ஒரு பெரிய லாயர் நிறுவனத்துல வேலை கிடைச்சிருச்சு. பிக்னு ஒரு மூத்த அரசு வழக்கறிஞர் வழிகாட்டுறாங்க. அங்கே அவனுக்கு புது சகாக்களும் வேலை செய்ய போற சட்டச்சூழலும் அறிமுகமாகுது. அதே நேரம் நகரத்துல வேற ஒரு பகுதியில ஒரு பொட்டல் பயணம் பண்றது. அதுக்கு ரிசீவ் பண்றது ஒரு ஏழை இளைஞன் சீக்கிட். அவனுக்கு தெரியாம அந்த பொட்டல் போலீஸ் கண்காணிப்புல இருக்கு. அது வந்த உடனே அவனை கைது பண்ணிட்டாங்க. அவனுக்கு பெரிய அதிர்ச்சி. அந்த பொட்டல்ல உயர்தரம் பிரேசிலிய போதைப் பொருள் இருக்கு. அட போங்கடா, ஒரு பொருள் சந்தை மதிப்பு எவ்வளவுன்னா சொல்லவே முடியாது. விசாரணையில அந்த பையன் கவுக்கிட்னு சொல்றாங்க. பொட்டலத்துல என்ன இருக்குன்னே தெரியாதுன்னு பிடிவாதமா சொல்றான். அவன் நண்பன் குவாக்வி பொட்டல் வாங்க சொல்லி அவன் வீட்டு முகவரியை கடன் வாங்கினானாம். அட, கடன் வாங்கினானாம். ஆனா போலீஸ் கேட்டா குவாக்வி கவுக்கிட்டை என்னடா தெரியாதுன்னு புரட்டுறான். கவுக்கிட் சிறைக்கு போக போறான். அவனுக்கு அவன் பாட்டியும் தாத்தாவும் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க வயசானவங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னா பாருங்க. 2 பேர் வழக்கறிஞர்கள், பால்மான் ஜிமான்னு பொம்பளைய மாதிரி பேர் வச்சிருக்காங்க. ஒரு அறக்கட்டளை சார்பில வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஏழை எளியவங்களை கேஸ்ல இருந்து காப்பாத்தற அறக்கட்டளை. கவுக்கிட்டுக்கு கேஸ்ல உதவி பண்றேன்னு சொல்றாங்க. கோர்ட்ல கேஸ் ஆரம்பிச்சிடுச்சு. சீஹோ பிடின்னு 2 அட்வொகேட் பார்த்துட்டு இருக்காங்க. பால்மான் ஜிமான் சொன்னபடி கவுக்கிட் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறான். சிறை தண்டனை குறையுமா என்று நம்பி. சரி சொல்லுங்க, கேஸ்ல போதுமான ஆதாரமும் சாட்சியும் இல்லன்னா கோர்ட் 1 வாரத்துக்கு கேஸ் ஒத்தி வச்சிடுச்சு. அதுவும் பாவம் கிட் ஜெயிலுக்குள்ளேயே தள்ளப்பட்டுடுச்சு. அட பாவி, இன்னும் விசாரணை நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. யோ, ஜெயில்ல வாழ்க்கைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த சிறுவன் கிட் எப்படி துன்பப்படுவான்னு நினைச்சு பாருங்க. கொடூரமான கிரிமினல்கள் கூட்டத்துல ஒரு சின்ன பையன். அவனை எப்படி அவமானப்படுத்துவாங்க? அவனோட பாட்டன் லூ கிட் வந்து சந்திச்சப்போ கிட் அழுது சொல்றான், என்னால இந்த துன்பத்தை தாங்க முடியலன்னு. பாட்டன் கொஞ்சம் சகிப்புத்தன்மையா இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா இல்ல, அந்த பாட்டன் லூ கிட் கடுங்கோபத்தோட பால்மான் ஜெட்மான் இருவரையும் அலுவலத்துல சந்திச்சு ரொம்ப கேவலமா கேக்குறாரு. நீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னு அவங்களை நினைப்பூட்டுறாரு. கிட் குற்றத்தை ஒப்புக்கொண்டா தண்டனை குறையும்னு சொன்னீங்கன்னு கத்தறாரு. ஆனா என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு அந்த மனசு இல்ல. அப்படியே ஜெயில்ல தள்ளி வச்சுட்டாங்க. இன்னும் சில நாள்ல 2வது கோர்ட் சீட்டிங். அப்புறம் என்ன நடந்ததுன்னா கிட் மேல இன்னும் கடுமையான ஆதாரங்கள் கொண்டு வந்தாங்க. இப்போ கிட் என்ன பண்றான்னு பாருங்க. அட போங்கடா, பாருங்கடா. வழக்கறிஞர்கள் பால்மானும் ஜிமானும் தன் கிளையண்டை காப்பாற்றுறதுக்கு பதிலா அவருக்கு எதிரான சாட்சியையே பலப்படுத்துறாங்க. என்னடா இது? கிட் கடுப்பாச்சு, உக்கிரமாச்சு. காவலாளிகள் அவனை அப்புறப்படுத்திட்டாங்க. சரி, இப்ப பாருங்க. முன்னாள் போலீஸ் அதிகாரியான இந்த அனாமதேய வழக்கறிஞர்களோட விஷயத்துல சில கூடாத விஷயங்களை பிடிச்சிருக்காரு. அவர் சிந்திச்சு பாருங்க. சாதாரண வழக்கறிஞரா இல்லையேன்னு சந்தேகப்படுறாரு. இல்லன்னா நடுவரை பத்தி கூட சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு. சாரி இல்ல, பயமே இல்லாம சூடுபிடிச்ச சண்டையே போட்டுட்டாரு. கோர்ட்ல டென்ஷன் தலைக்கேறும். ஜூரியார்கள் கிட் குற்றவாளியா இல்லையான்னு சிந்திக்கிறதுக்கு சிறிது நேரம் கோர்ட் நிறுத்தப்பட்டது. பிறகு தீர்ப்பு வந்தாச்சு. சிறை தண்டனை 27 வருஷம். இறுதி தீர்ப்பு, மாற்ற முடியாத தீர்ப்பு. அன்றே அந்த கடுமையான தீர்ப்பு வந்தது. சிக்கிட்டை பார்க்க சிவோ போனான். அனுதாபம், ஆதரவுன்னு சொல்ல. ஆனா சிறைச்சாலை காட்சி சிக்கிட்டை அதிர்ச்சியில ஆழ்த்திடுச்சு. சிறிது நேரம் மட்டும் சந்திப்பு. அப்புறம் லூ கிட்டை தேடினான் சிஹோ. மால் கார் பார்க்கிங்ல கார் துடைச்சு வேலை. மனு போடுன்னு கெஞ்சினான். ஆனா லூ கிட் கல்லா இருந்தான். சிக்கிட் மாதிரியே மனம் தளர்ந்து போயிருந்தான். அப்போ ஒரு மர்ம ஆளு வந்து லூ கிட்ட தாக்க வந்தான். தலைமழிச்சு தாட்டு போட்ட கொடூரன். சிஹோ காப்பாத்தினான். ஆனா அந்த கெட்டவன் விடலை. உயரத்திலிருந்து விழுந்தும் உயிர் பிழைச்சான். பலசாலி, எஸ்கேப் ஆகிட்டான். அந்த கொலை முயற்சி. நன்றி சொன்ன லூ கிட் சிஹோவை அவன் வறுமையில் தத்தளிக்கும் வீட்டுக்கு அழைச்சு போனான். அங்க அவங்க கஷ்ட வாழ்க்கைய பார்த்ததும் சிஹோவுக்கு ஒரு உறுதி.
கண்மூடித்தனமான உறுதி. லூகீட் குற்றமற்றவன்னு இன்னும் நம்பிக்கை வளர்ந்தது. இதற்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குன்னு புரிஞ்சு போச்சு. நேரம் காலம் என்னும் இல்லாம சீஹோ அவன் ஜூனியர் கல்லூரி கிங்வையை சந்திச்சான். அவன்தான் இப்போ கேப்டன். சேர்ந்து பாவம்மனையும் ஜெட்மன்னையும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேரும் ஒரு கொடூரமான ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சந்தேகம் வந்தது. போலீஸ் டேட்டாபேஸ்க்கு அணுகுமுறை இருந்ததால சீஹோ பாவம்மன் ஜெட்மன்னோட உண்மையான முகத்தை கண்டுபிடிச்சான். அதிர்ச்சி. புகழ்பெற்ற ஏமாற்றுக்காரர்கள், வெளிநாட்டில சட்டம் படிச்ச கொள்ளைக்காரர்கள், சமூக சேவையா சட்ட உதவி பண்ற மாதிரி நடிச்சு பேர் எடுத்தவங்க. அது மட்டுமில்லாம ட்ரைட்னு சொல்லப்படுற அந்த பயங்கர குற்ற சாம்ராஜ்யத்துல இருக்காங்க. திறக்கடத்தல்ல ஈடுபட்ட பிரேசிலிய மாஃபியா கூட்டாளிங்க. முன்னாலே பிடிச்ச பொருட்கள் ஹாங்காங்குக்கு அனுப்ப போற டிரையட் கும்பலோட சரக்குன்னு தெரிய வந்தது. அடேங்கப்பா, அந்த கும்பல்ல இருக்க ரொம்ப கொடூரமான தலைவன் ருஷாங். அப்புறம் லூக்கை அடிச்ச தலையில முடியில்லாம டாட்டூ போட்ட கொலைகாரன். அவன் ருஷாங்கோட வலது கை கிம் ஹாங். சாட்சிகளை அழிச்சு போடுறதுல பெயர் போன கொடூரன். அந்த நேரத்துல ருஷாங் எப்படிப்பட்ட கொடூரக்காரன்னா, சின்ன தப்பு பண்ணாலும் விடமாட்டான். ஒரு கொள்ளைக்காரன் சரக்கு பத்திரமா கையாளலன்னா அவன் ஒரு உதவியாளரோட கையை சுத்தியால நசுக்க சொல்றான். அப்படியே அதே சமயம் சோக்கு படிங்கிட்ட போன் வரும். படிங் தனியா விசாரிச்சுட்டு இருந்தான். அந்த சரக்கு போன வீட்டுக்கு அட்ரஸ் கேட்ட வாலிபன் குவாக்விங்னு ஒருத்தனை பிடிச்சிருக்கான். அவன் டிரையட் கும்பல்ல மருந்து விற்பனையாளர் குவாக்லியோட தம்பி. அவன் அண்ணன் மாதிரி இல்ல. அட போங்கடா, குவாக்குக்கு கெட்ட வேலையெல்லாம் வேண்டாம்னு சண்டை. ரொம்பவே சூடுபிடிச்ச சண்டை. போயிங் வெளியில நின்னு அந்த சண்டைய வீடியோ எடுத்துட்டு இருந்தான். ஆனா குவாக்கு கண்டுபிடிச்சிட்டான். சீக்கிரமா காவலாளி வந்து போயிங்க கொன்னு அடிச்சாங்க. அடேங்கப்பா, கண்ணாடி பாட்டிலெல்லாம் வீசி அடிச்சாங்க. அப்போ சோ வந்து கையும் காலுமா போயிங்க காப்பாத்தினான். அப்புறம் சோ சண்டை போட்டு குவாக்க தள்ளிவிட்டான். சும்மா சண்டையே இல்ல. அப்புறம்தான் சோவும் போயிங்க டீமும் கிட்ட அப்பீல் பண்ண துணிஞ்சாங்க. சோ லியூ கிட்ட சாப்பாட்டு பிரேக்ல போய் சந்திச்சான். கிட் காப்பாத்த வாய்ப்பு இருக்குன்னு சொன்னான். ஆனா அடுத்த நொடி என்னமோ சம்பவம். சீஹோ கொஞ்ச நேரம் போய் வந்ததும் என்ன பாருங்க, எல்கிட் ரத்த வெள்ளத்தில மூழ்கி கத்தியால அடிபட்டு நிலத்தில வீழ்ந்து கிடந்தான். யாருன்னே தெரியாம. சீஹோவுக்கு சோகம் தாங்க முடியலன்னாலும் அவருக்கு ஒரு மோசமான செய்தி சொல்லணும். அவரு பாட்டன் சாக்றது. ஏற்கனவே சிறையில வாழ்க்கை பாடுபட போராடிட்டு இருக்கிற எல்கிட்டுக்கு இப்ப உலகத்துல யாரும் இல்ல. ஒருத்தரும் இல்ல. இருக்கிற துயரத்துல இன்னும் ஒரு மலை மேல மலை. அதே நேரத்துல ட்ரைட் தலைவன் ரூஷாவோட பொம்மணியான யாட்டில ஒரு பிசினஸ் மீட்டிங் நடக்குது. அவங்க கள்ள செயல்கள் பூரிச்சு போச்சு. லாபம் குவியுது. ஆனா ருஷாவுக்கு ஒரு கஷ்டமான செய்தி வருது. குவாக்லி பத்தி. குவாக்வியோட அண்ணன். சீஹோவும் போலீஸ்காரங்களும் குவாக்லிய போய் பார்த்தாங்கன்னு கேள்விப்பட்டதும் ருஷா என்ன பண்ணாரு தெரியுமா? குவாக்லிய உடனே கொலை பண்ணிட்டாரு. ரத்தம் தோய்ஞ்சு. இத கேள்விப்பட்டதும் சீஹோ நொந்து போச்சு. குவாக்லிய எல்கிட்டுக்கு உதவ முக்கிய சாட்சியா வைக்க நினைச்சிருந்தாரு. சோதனை முடிஞ்சிச்சு. குவாக்லி இறந்துட்டாரு. ஒரே நம்பிக்கை குவாக்விங். அவன் ஒரு பழைய கொஞ்சம் கூட சரியில்லாத இடத்துல ஒளிஞ்சு இருந்தான். அதிர்ஷ்டம். சோ அவனை கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போனாரு. குவாக்கிட் முறையீட்டு வழக்கு அன்னைக்குதான். அவன் அண்ணன் கொலைன்னு கேள்விப்பட்ட உடனே குவாக்விங் ஷாங்குக்கு எதிரா சாட்சி சொல்றதுக்கு சம்மதிச்சிட்டாரு. ஆனா நீதிமன்றம் போறதுக்குள்ள ருஷாங்கோட லாரி அவங்க காரை இடிச்சுது. அதிசயம். சோ குவாக்விங் 2 பேரும் உயிர் தப்பிச்சிட்டாங்க. உதவிக்காக காத்திருந்தா நேரம் போயிடும்னு தெரிஞ்சு சோ ரயில்ல போறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. குவாக்விங்கை நேரத்துக்கு நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போகணும். நீதிமன்றம்ல எல்லாரும் முக்கிய சாட்சி குவாக்விங் வர்றதுக்காக காத்திருந்தாங்க. ரயில்ல சோ விங் உயிரை காப்பாத்த ஒரு பயங்கர போராட்டத்துல இருக்காரு. கொடூரமான வில்லன்களுக்கு எதிரா. ருஷான்னு ஒரு கொலைகாரன் அனுப்பின கொலைகாரங்க நெருக்கமா நிறைஞ்ச ரயில் டப்பாக்கள்ல. சீஹோக்கு வேற வழி இல்ல. குவாங்விங்கை காப்பாத்தணும். முன்னாடி சந்திச்ச குற்றவாளிகளை விட இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. ஆனா பல வருஷம் போலீஸ்ல இருந்து கிடைச்ச போராட்ட திறமையால சீஹோ அவங்கள தள்ளிவிட்டாரு. கஷ்டப்பட்டுதான். சரி இப்ப முடிஞ்சிச்சுன்னு நினைச்ச நேரத்துல வேற ஒரு கும்பல் கொடிய ஆயுதங்களோட. அதிர்ஷ்டவசமா காலி ரயில் டப்பாவை பயன்படுத்தி சீஹோ அவங்களையும் அடிச்சு ஓட்டினாரு. சுதந்திரமா நகர்ந்து சரியான அடிவிட்டாரு. ஆனா சவாலான எதிரி இன்னும் வரல. கிம் ஹாங். முந்தின இரவு தப்பிச்ச டாட்டூ போட்ட தலமுண்டம் கொண்ட காவலாளி. அந்த நேரம் கிம் ஹாங் நக்கில் டஸ்டர் பிடிச்சு அடிச்சாரு. சீஹோ பின்னுக்கு ஒதுங்கினாரு. ஆனா சீஹோ பின்வாங்கல. கோபத்தோட கிம் ஹாங் சட்டையை கழட்டிட்டான். அவனோட உடம்பு முழுக்க டாட்டூ. புலி போல வெறிச்சலோட அவன் ஓடி வந்தான். முட்டாள்தனமா கிம் ஹாங் கொஞ்சம் பின்னுக்கு போனாலும் சோ சாமர்த்தியமா அவனை டீல் பண்ணான். குவாக்விங் கொஞ்சம் உதவி பண்ணினாரு. சோ கிம் ஹாங்கோட சப்பாத்தியை கழட்டி ஓட முயற்சி பண்ணான். அப்போ கிம் ஹாங் ஓட விரட்டினான். கண்ணாடி துண்டுகள் மேல சோ கால் வச்சிட்டான். கால் வெட்டிக்கிச்சு. ரத்தம். அவனோட தசை நிறைஞ்ச உடம்பு எல்லாம் பயனில்லாம போச்சு. சோ அந்த வாய்ப்பை பார்த்து கிம் ஹாங்கை தள்ளி வச்சிட்டான்.
சட்டென்ன சோ கோர்ட்டுக்கு வந்தான். குவாக் விங்கும் சேர் மேல வந்தாரு. எல்லா சான்றுகளையும் கொடுத்தாங்க. சோ குற்றமில்லாதவன்னு சொல்லிட்டாங்க. கோர்ட் சொல்லிடுச்சு, கேஸ் முடிஞ்சு போச்சு.